எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சண்டை வர்றதுக்கு முதல் ரீசன் ஈகோ தான். அவங்களா வந்து பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணால் கடைசியில் பிரேக் பண்ணிக்க வேண்டியது தான். சம்டைம் அவங்க நம்மளை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை பற்றி எப்படி வேணுமோ அப்படி நினைக்க தோணும். அது சில டைம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்கள் மைண்ட் செட் கூட அப்படி திங்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஈகோ நம்ம இல்லைனாவும் அவங்க எப்படியா தானே இருப்பாங்கன்னு ஒரு பிம்பத்தை உங்கள் மைண்ட் செட்டில் பண்ணிச்சுன்னா அது கோபம், வெறுப்பு காட்டும். அவங்களா பேச வந்தால் கூட கோபத்தை காட்டுறப்போ உங்கள் மேலே அவங்களுக்கும் நெகட்டிவ் தாட் தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேஷன் கூட சண்டை, கோபம் அதை வெளிக்காட்ட அவங்கள அவாய்ட் பண்ணி அவங்களா பேச வரட்டும் என்று நினைக்கிறீங்க. ஜஸ்ட் 5 minutes திங்க் பண்ணி பாருங்க. அந்த பேஷன் உங்கள் கூட நேரம் பார்க்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், சேடாக இருந்தப்போ ஆறுதலாக இருந்திருப்பாங்க, இன்னும் நிறைய இருக்கலாம். உங்களுக்கு கேவலம் இந்த ஈகோ தான் எல்லாத்தையும் பிரிக்க போகுதா? அட, சொறி கூட சொல்ல வேணாம். நம்மளை எப்பயா வச்சிக்கிற பேசன் அவங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்னு திட்டியாவது பேசி எப்பயா பேச தொடங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? போங்க, உங்கள் ஈகோவை தூக்கி போட்டு உங்கள் ஃபேவரட் பேசன் கூட பேசுங்க.